சகோதரர்களே, ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபித்தோழருக்கு மிக அற்புதமான ஒரு பிரார்த்தனையை, துஆவை கற்றுக் கொடுக்கிறார்கள். அந்த பிரார்த்தனையை கற்றுக் கொடுத்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறித்த நபித்தோழருக்கு சொல்றாங்க, இந்த துஆவை நீங்கள் ஓதிவிட்டு தூங்கி அன்றைய நாளில் மரணித்து விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இஸ்லாமியனாகவே தான் மரணிக்கிறீர்கள். நீங்கள் எந்த விதமான குஃபுர் செய்தவராகவோ அல்லது ஷிர்க் செய்தவராகவோ இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவராகவோ மரணிக்க மாட்டீர்கள். ஆனால் இந்த பிரார்த்தனையை இரவின் கடைசி பேச்சாக வைத்துக் கொள்ளுங்கள் என்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது என்ன பிரார்த்தனை என்று சொன்னால், அல்லாஹும்ம அஸ்லம்து வஜ்ஹி இலைக்க வ ஃபவ்வல்து அம்ரி இலைக்க வ அல்ஜஅது லஹ்ரி இலைக்க ரக்பத்தன் வ ரஹ்பத்தன் இலைக்க லா மல்ஜஅ வ லா மன்ஜா மின்க இல்லா இலைக்க ஆமன்து பி கிதாபிக்கல்லதி அன்ஸல்த வ பி நபியிக்கல்லதி அர்ஸல்த. இறைவா, உனக்கே நான் கீழ்ப்படிந்தேன், என்னுடைய எல்லா காரியத்தையும் உன்னிடமே ஒப்படைத்தேன், என்னுடைய விவகாரங்கள் அனைத்திலும் உன்னையே நான் சார்ந்திருக்கிறேன், உன்மீதுள்ள ஆவலிலும் அச்சத்திலும் தான் இவற்றை நான் செய்தேன், உன்னிடமிருந்து தப்பிக்கவும் ஒதுங்கிடவும் உன்னை தவிர வேறு போக்கிடமில்லை, நீ அருளிய உன்னுடைய வேதத்தையும் நீ அனுப்பி வைத்த உன்னுடைய நபியையும் நான் நம்பினேன். இந்த பிரார்த்தனையை இரவு நேரத்திலே நாம் ஓதிவிட்டு தூங்கினால் அதே நேரம் நாம் மரணித்து விட்டோம் என்றால் ஒரு முஸ்லிமாக, தூய மனிதனாக மரணிக்கிறோம் என்றும், இரவினுடைய இறுதி பேச்சாக இந்த பிரார்த்தனையை தான் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். இந்த செய்தி சஹீஹுல் புகாரியிலே ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிரார்த்தனைகளை கற்றுக்கொள்வோம், பிரார்த்தனைகளை மனனமிடுவோம், இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோமாக.